டங்கி ரூட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த டங்கி ரூட்டில் வந்து ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து பிரேசில், ஈக்வடார், இல்லை இந்த பனாமா, சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எங்கே வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு ஈஸியாக விசா தராங்களோ அந்த கண்ட்ரிக்கு உங்களை ஏஜென்ட் அமுச்சு விடுவாங்க. அங்கே இருந்து நீங்கள் வந்து பல நாடு கடந்து போகணும். பனாமாவில் இருக்க அந்த டேரியன் கேப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி. நீங்கள் இதை ரிஸ்க் எடுத்து போகிறதுல நிறையா பேர் வந்து பாதி வழியிலே இறந்துருவாங்க. நீங்கள் போகிற இடத்துல பாதி நாள் வந்து சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. அதுவும் இந்த டேரியன் கேப்பில் வந்து ட்ரக்ஸு ஸ்மகிள் பண்ணுறீங்க அந்த கேங்கு கூட இருக்கும். நீங்கள் அந்த கேங்கையும் சமாளித்து நீங்கள் போகணும். அந்த கேங் மெம்பர்ஸே சில டைம் வந்து காசு கேட்டு உங்களை கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே தாண்டி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மெக்சிகோ அமெரிக்கா பார்ட்ரு போயிட்டு அங்கே வந்து இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அங்கே இருக்க அந்த யூஎஸ் பார்டர் கார்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பார்டர் கார்ட்ஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த பார்டர் அத்தாரிட்டிஸ் கிட்ட